வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம், மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம் வாசியுங்கள். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது, பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான். அல்லேலூயா. சத்தமோர்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஏடா ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையா மனசில் நிற்கிற மாதிரி சொல்லாமல் இவ்வளோ பெரிய வசனத்தை எனக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்குறாரே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமீன். இதை நான் கொடுக்கல, இயேசு கொடுத்துருக்குறாரு. என்ன திட்டினாலும் இயேசப்பாவை திட்டிக்கிங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த 2 வசனங்களிலும் 5 விதமான ஆசீர்வாதங்களை ஆமீன் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை யார் சொல்றது அப்படின்னா, யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு பிறந்த 2 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லுகிறான். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லும்போது இப்போதான் அவருக்கு ஒரு உணர்வு வருது. என்ன உணர்வுனா, அவர் இன்னும் கொஞ்ச நாளில் மரிக்க போகிறார். அவர் இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ண போகிறாரு? மரிக்க போகிறார். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய துக்கம் இருந்துச்சு. என்ன துக்கம்னா, இந்த யோசேப்பு ஒரு நாள் காணாமற் போயிட்டான். அவங்க அண்ணெல்லாம் வந்து சொல்கிறாங்க, அப்பா அவன் காணாமல் போயிட்டான். அவனுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து வந்து அதை ரத்தத்தில் தேய்த்து கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு காட்டு மிருகம் இவனை சாப்பிட்டுருச்சு. உடனே அவன் சொல்கிறான், நான் பாதாளத்தில் துக்கத்தோடு கூட என்ன பண்ண போகிறேன்? இறங்க போகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த துக்கம் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்குது. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் இந்த யாக்கோபு யோசேப்பை பார்க்க ஆண்டவர் உதவி செஞ்சார். அல்லேலூயா. அவனை மட்டும் இல்லை, அவன் பிள்ளைங்களெல்லாம் பார்க்க என்ன பண்ணுறாரு? உதவி செய்கிறார். அப்போ தான் அந்த யாக்கோபுக்கு நினைப்பு வருது, நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னையும் என் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆதரிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. பகல பார்த்து சொல்லுங்க, என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் உங்களை நடத்துவாருங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்பதான் அந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கும் போது மனமாற ஆசீர்வதிக்கிறான். ஆமென். நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம், நான் உன்னை ஆதரிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். அல்லேலூயா. 2வது சொல்றாரு, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர். ஆமென். 2வது சொல்றாரு, நான் உங்களை காப்பாற்றுவேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவாரு. என்ன நீங்களே ரொம்ப துக்கமா சொல்றீங்க? ஆண்டவர் சந்தோஷமா சொன்னாலும் என்ன காப்பாத்திட போறாரு? நல்லா கைப்பிடிச்சு சந்தோஷமா சொல்லுங்க, ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாரு? காப்பாற்றுவார். ஆமென். 3வது சொல்றாரு, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் பிளஸ் பண்றார். ஆமென். நீங்க எப்படி இருங்க? பகல பார்த்து சொல்லுங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. ஆமென். அதுதான் அந்த வார்த்தை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அடுத்து சொல்லப்படுகிறது, என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு எல்லா இஸ்ரவேலரும் சொல்லுவாங்க, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதுதான் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நாமம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மோசே கேட்பாரு, நான் என்ன நாமத்துல போய் இந்த ஜனங்கள்ட்ட பேசுறதுன்னு சொல்லுவாரு. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற நாமத்தினால போய் என்ன பண்ணு? பேசு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவன் நான். இதுவே தலைமுறை தலைமுறை தோறும் என் பேர் பிரஸ்தாபம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அதைவிட மேலான ஒரு நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்க புருஷன் உங்களை காப்பாற்றுவார் நம்பிட்டு இருக்காதீங்க.
என் பொண்டாட்டி என்னை பார்த்துக்குவான்னு நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. என் பிள்ளைங்க என்னை பார்த்துக்குவாங்க நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. இயேசுவின் நாமம் எனக்கு காலம் முழுசும் நடத்தும்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னடா அது இப்படியே காலை குண்டத்துக்கு போடுறாரு? இயேசுவின் நாமம் உங்களை எத்தனை நாள் உயிரோடு வாழ்கிறீங்களோ அத்தனை நாள் உங்களை காப்பாற்றுங்க. அல்லேலூயா. வேறு யாரும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அவங்களாலே முடியாது, காப்பாற்ற மாட்டாங்கன்னு சொல்கிறத விட அவங்களால என்ன பண்ண முடியாது. ஆமேன், ஸ்தோத்திரம். பிள்ளை சொல்லுவான், அம்மா நான் உன்னை கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவேம்மா. ஒரு பொண்டாட்டி வந்துட்டா, ஐயோ அம்மா அதுவே என்னால் தாங்க முடியலம்மா, என் குடும்பத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, மாறிடும். எல்லாமே என்ன பண்ணிடும். ஆனால் மாறாதவர் இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை காலம் முழுவதும் நடத்துகிறவர் நம்ம ஆராதிக்கிற இயேசு. அந்த நாமத்தை தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு. சத்தமாக ஒரு சொல்லுங்களேன். ஆமேன். ஆனால் உங்கள் கடமையை நீங்கள் என்ன பண்ணிடணும். நீங்கள் சொல்ல மாட்டீங்க, எப்படி போனாலும் விட மாட்டாரு, கேட்டை போடுறாரு சொல்கிறீங்களா. உங்கள் கடமையை நீங்கள் என்ன பண்ணிடணும். ஆமேன். கணவன்னா கணவனுக்குரிய கடமையை செய்யணும், மனைவியா மனைவிக்குரிய கடமையை செய்யணும், பிள்ளைகளா பிள்ளைகளுக்குள்ள கடமையை செய்யணும். மீதத்தை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிடுவார். சத்தம் முறையிலே சொல்லுங்க. அதான் கர்த்தர் பார்த்துடுவாரு, நான் ஏன் உனக்கு செய்யணும்னு சொல்லக்கூடாது. ஆமேன், ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நான் செய்ய வேண்டிய கடமைகளையும் என்ன பண்ணிடணும், செஞ்சிடணும். அல்லேலூயா. அதுதான் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம். அல்லேலூயா. ஆமேன். வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்திற்கு தான் பிசாசுகளும் நடுநடுங்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமேன். அந்த தேவ மனிதன் சொல்றாரு, நாங்களாம் மறைந்து போய் விடுவோம், ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை என்ன பண்ணுவாரு, வழிநடத்துவாரு. அதனால தான் சொல்றேன், என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவருடைய பெயரும் இவர்களுக்கு ஈடப்பட கடவது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். கடைசியா சொல்றாரு, பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இன்னும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா. இந்த 5 நன்மைகளை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இந்த 5 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு பிரித்து பிரித்து கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ள மகிமை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த ஆசீர்வாதம் ரொம்ப பெருசுங்க. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. அதுக்கு நம்முடைய விசுவாசமும் பெருசாக இருக்கணும். அதையும் சொல்லிடுங்க, நம்ம முழுசாக சொல்லிடணும், அறகுறையாக சொல்லக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த ஆசீர்வாதம் ரொம்ப பெருசுங்க. அதே போல நம்ம விசுவாசமும் ரொம்ப பெருசா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களாம் விசுவாசிகள் தான், ஊசிகள் கிடையாது. ஆனால் இன்னும் எப்படி இருக்கணும், அதிகமாய் ஆண்டவர் என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். அல்லேலூயா. சத்தம் வரல சொல்லுங்க. ஆமென். ஏன்னா ஒரு 3 வசனத்தை வேகமா வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 11:6 அவருடைய முதல் பகுதியை வாசிங்க. ரோமர் 14:23 பின்பகுதியை வாசிங்க. எபிரேயர் 4:2 நடுப்பகுதியை வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ரோமர் 14:23 கடைசி பகுதி வாசிங்க. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. எபிரேயர் 4:2 நடுப்பகுதியை வாசிங்க. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அப்படியானால் எல்லாமே விசுவாசத்தினால் மட்டும்தான் வர முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க பார்க்கலாம். இவ்வளவுதான் ஆமேனா? ஆமே. எல்லாமே எப்படிதான் வர முடியும், விசுவாசத்தினால் தான். அல்லேலூயா. விசுவாசம் தான் தேவனிடத்திலிருந்து நன்மை பெற வழிவகை செய்கிறது. ஆமென். விசுவாசம் தான் தேவனிடத்திலிருந்து என்ன பண்ணணும், தேவனிடத்திலிருந்து நன்மை பெற நமக்கு ஒரு வழி செய்து, நமக்கு ஒரு என்ன பண்ணுது, வழி செய்து. நம்ம சொல்றோம்ல, அப்பா இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு படி, நாளைக்கு நீ எப்படி இருப்ப, நல்லா இருப்ப, எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன், உன் வாழ்க்கையில் நல்ல வேலை கிடைச்சி நல்லா இருப்பேன்னு சொல்றோம்ல. அது போல நம்முடைய வாழ்க்கையின் ஆதி முதல் அந்தம் வரைக்கும், பரலோகத்தில் போய் சேர்ற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா நன்மையா இருக்க விசுவாசம் மட்டும்தான் வழி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் மட்டும்தான் வழி. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமேன். அதே நேரத்தில் அவர் எதிர்பார்த்து கொண்டும் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன எதிர்பார்க்கிறாரு, விசுவாசத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். விசுவாசத்தை என்ன பண்றாரு, எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்மிடத்துல விசுவாசம் இருக்கும் பட்சத்தில் அதை அவர் நீதியாக எண்ணுகிறார்,
சந்தோஷப்படுகிறார். நாம் விசுவாசித்ததை அப்படியே நமக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஆண்டவரை நீதியா என்ன பண்ணுவாரு? எண்ணுவார். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு கோர்ட்லாம் போயிட்டு நீதி கிடைக்கும்னு என்ன பண்றோம்? கேஸ் போடுறோம், அப்படி தானேங்க? ஆமென். எப்பங்க நீதி கிடைக்குது? இந்த கேட்டவரே செத்து போயிருப்பாரு, அதுக்கப்புறம் தான் என்ன கிடைக்கும்? ஏன்னா வாய்தாவா போட்டு என்ன பண்ணுவாங்க? கொலையா கொன்னுடுவாங்க. ஆமென். என்னைக்கோ ஒரு நாள் தான் என்ன பண்ணும். ஆனா இயேசு அப்படிங்கல்ல, நாம் விசுவாசித்தாலே அதை நீதியா ஜட்ஜ் பண்ணிடுறாரு. அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அடுத்து அவர் சந்தோஷப்படுறாரு. என் பிள்ளைங்க என்ன பண்றாங்க? விசுவாசிக்கிறாங்கன்னு சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டு நான் எதை கேட்கிறேனோ அதை கொடுத்துடுறாரு. ஆமென். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க, அப்படின்னா எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல? ஏசப்பாட்டிருந்து நன்மை பெறுறது, ஏசப்பாட்டிருந்து நம்முடைய ஜெபத்திற்கு பதில் பெறுறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஆனால் அதை நம்ம ட்ரபிள் பண்ணிக்கிறோம். அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ட்ரபிள் பண்ணிக்கிறோம். எப்படி ட்ரபிள் பண்ணிக்கிறோம்? இங்கே இருக்கும்போது அப்படியே பயங்கரமாக விசுவாசமாக என்ன பண்ணுறோம்? போகிறோம். வீட்டில் போய் ஒரு சின்ன துரும்பு என்ன பண்ணிடும்? அப்படி லைட்டாக அசைஞ்சிடும். உடனே மலையே இடிச்சு விழுந்த மாதிரி என்ன பண்ணுறது? கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு என் கதையை கேளு. என்னது உங்களுக்கு தான் தெரியுமே, மனசோட வச்சுக்கோங்க. என் கதையை கேளு அப்படின்னு என்ன பண்ணுறது? உட்காந்துடுறது. ஆமென். அப்புறம் ஆண்டவர் பார்க்குறாரு, என்னடா நான் இவ்வளோ வார்த்தைகளை என் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறேன்? உற்சாகப்படுத்தி சொன்னேன், தைரியப்படுத்தி சொன்னேன். ஆனால் என் பிள்ளைங்களுக்கு என் மேலே விசுவாசம் வரமாட்டுதே அப்படின்னு அவர் கவலையோடு கூட இருந்து அவர் செய்கிற நன்மைகள் தடைபட்டு போயிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சதம் ஊரில் சொல்லுங்க ஆமென். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்க 3 பேருமே விசுவாசத்தினால தான் ஆமென் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அவங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்தது? அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை என்பதை நாம் ஆராய்ந்து நம்ம ஜெபித்து ஆண்டோட கையில் ஒப்பு கொடுக்க போகிறோம். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏசப்பாவை மட்டும் நம்புங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆமென். வாசிங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் போதுமானது. ஆமென். வேதம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். அவர் பேருக்கு முன்னாடி வேற என்ன டைட்டில் வேணா என்ன பண்ணிருக்கலாம், கொடுத்துருக்கலாம். ஆமென். அவர் அப்படி இப்படின்னு. ஆனா ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தினாலே ஆபிரகாம். அல்லேலூயா. அப்ப நம்ம பேருக்கு முன்னாடி என்ன வார்த்தை வரணும்? விசுவாசத்தினாலே இவர்கள். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே சபை, விசுவாசத்தினாலே குடும்பம், விசுவாசத்தினாலே ஊழியம், ஊழியக்காரன். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அடையாளம் போடப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம்? இன்னும் சத்தமா வரல சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். விசுவாசம் இல்லாதவன் என்ன பண்ணக்கூடாது? அடையாளம் வரக்கூடாது. விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. எப்படிப்பட்ட விசுவாசம்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் 4வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 4வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஒரு நாள் கூப்பிட்டு சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. நீங்க நல்ல இந்த இடத்துல கவனிக்கணும். ஆபிரகாம் ஒன்றும் பரம்பரையான கிறிஸ்தவன் கிடையாது. ஆபிரகாம் யாரு? அவங்க அப்பா ஒரு சர்ச் ஃபாதரு, அவங்க அண்ணன் இந்த இடத்துல ஊழியர் செய்கிறாரு, அவங்க பெரியப்பா பையன் இந்த இடத்துல ஊழியர் செய்கிறாரு. அப்படிப்பட்ட குடும்பம் அல்ல, அப்படிப்பட்ட குடும்பம் அல்ல. இந்த ஆபிரகாமுடைய அப்பா மண்ணை எடுத்து அதை சிலையா மாற்றி இதுதான் தெய்வம்னு ஊரா போய் என்ன பண்ணுறவர்? விற்கிறவர். அப்படின்னா அவர் யாரு? அவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் அல்ல, அவர் வேற ஒரு மதத்தை சேர்ந்தவர், வேற ஒரு மதத்தை சேர்ந்தவர். ரெண்டாவது, இந்த ஆபிரகாமுக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, அவனுக்கு 75 வயசாகி என்ன கிடையாது? பிள்ளை கிடையாது, பிள்ளை கிடையாது. ஆமென். ஆனா அவங்க அப்பா சாமியை செஞ்சு என்ன பண்றாரு? விற்கிறாரு. அப்ப அவருக்கு என்ன வந்துருச்சுன்னா, கடவுளே இல்லை, கடவுள்னு ஒன்று இருந்திருந்தா எனக்கு என்ன கொடுத்துருக்கணும்? பிள்ளை கொடுத்துருக்கணுமே. கடவுள் இல்லை
அப்படின்ற நாத்திக மனுஷனா என்ன பண்ணிருக்கிறாரு, வாழ்ந்திருக்கிறார். அவரை பார்த்து தான் ஒரு நாள் உண்மை தெய்வம் பேசுகிறார். அல்லேலூயா. இது நாள் வரைக்கும் அவர் பார்க்கிறாரு, அப்பா செஞ்சு கொடுத்த சிலை ஒன்று கூட வாயை திறந்து என்ன பண்ணது கிடையாது, பேசுறது கிடையாது. ஆனால் ஒரு குரல் கேட்குது, நான் தான்ப்பா தெய்வம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே எந்த ஒரு கேள்வியும் கேட்காம, யாரு எவருன்னு தெரியாம, அவர் சொல்ற இடம் எதுன்னு விளங்காம, அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்து போனவர் தான் இந்த ஆபிரகாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் நமக்கு வேணும். அல்லேலூயா. அப்ப நான் இந்த 5 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தரை நான் ஆதரிக்கணும். ஆமென். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களில் என்னை கொண்டு போய் விடுகிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்படிப்பட்ட ஒரு ஆதரவு எனக்கு உண்டாகணும்னா நான் அவரை விசுவாசிக்கணும், என் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசித்தல் பிளஸ் ஒப்பு கொடுத்தல் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த காரியம் தான் அவருக்கு இன்னொரு பேரை கொடுத்துச்சு, ஆபிரகாமின் தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் தாம் பேரோட ஒரு மனுஷன் பேரை சேர்த்துக்கிறார். பாத்தீங்களா, கடவுள் அவர் தனித்தன்மை வாய்ந்தவருங்க. அவருக்கு ஈக்குவலாக மனுஷன் என்ன பண்ண முடியாது, சேர்த்து பார்க்கவே முடியாது. ஆனால் தெய்வமே தான் பேரோட இன்னொரு மனுஷன் பேரை இணைக்கிறாரு, ஆபிரகாமின் தேவன். அப்படின்னா அந்த கடவுளை எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறான், எந்த அளவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறான், எந்த அளவுக்கு அவரை விசுவாசித்திருக்கிறான்னு பாருங்க. இல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு வார்த்தையில் சொன்னா, கண்ணு முன்னு தெரியாம ஆண்டரை விசுவாசிருக்கிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். ஆமென். இன்னைக்கு நிறையா இடங்களில் பார்த்தீங்கன்னா பாலாபிஷேகம் பண்ணுவாங்க, கட் அவுட்டுக்கு மேலே ஏறி நின்றுட்டு கத்திட்டு இருப்பானுவேன். ஆமென். காரணம் என்னன்னா, அவர் வந்து நேசிக்கிற ஒரு தலைவர் என்ன பண்ணுறாரு, ஆமென், ஒரு சினிமா நடிகர் என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. அவருக்காக கண்ணு முன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க. நீங்களாம் காலைல 4 மணிக்கு தூங்கிட்டு இருப்பீங்கள்ல, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோனா 4 மணிக்கு அவன் உட்காந்து ஆட்டம் போட்டுட்டு இருப்பான். தெரியுமா உங்களுக்கு? ஆமென். ஸ்தோத்திரம். அப்பா அம்மாட்ட காசை வாங்கிக்கிட்டு, ஆமென், ஸ்தோத்திரம், அவனுக்கு 500 ரூபா சம்பாதிக்கிற கூட வழி இருக்காது. ஆனால் அன்னைக்கு 5000 ரூபா செலவு பண்ணுவான். கட் அவுட் வைப்பான், பால் அபிஷேகம் பண்ணுவான், நெய் ஊற்றுவான். காரணம் என்ன? என் தளபதி அப்படின்னு என்ன பண்ணுவார். அப்படி ஒரு தீவிர ரசிகனா என்ன பண்ணுவான், அவனுக்காக ஒன்று கூட என்ன பண்ணியிருக்க மாட்டான், செஞ்சிருக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு அவ்வளவு கண்மூடித்தனமான ஒரு வைராக்கியத்தை கொடுப்பான். ஆனால் ஒரே ஒரு நபர் இயேசுக்காக அப்படி செஞ்சார், அவர் தாங்க ஆபிரகாம். அல்லேலூயா. அவரை தான் தேவன் தன்னுடைய பெயரோடு கூட இணைத்து கொள்ளுகிறார், ஆபிரகாமின் தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் மேலே ஒரு கண்மூடித்தனமான விசுவாசம் நமக்கு இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. தெரிஞ்சு புரிஞ்சு விசுவாசிக்கிறதல்ல விசுவாசம், அவர் சொன்ன உடனே விசுவாசிக்கிறதா விசுவாசம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் வேதம் சொல்லுது, ரோமர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 4:17, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். அல்லேலூயா. ஒரு பிள்ளைக்கு தகப்பனாகிறதே வழி இல்லாமல் இருக்குது. ஆனால் இன்றைக்கு அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக இருக்கிறான். காரணம், அவன் விசுவாசித்ததை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரோமர் 4:22 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. காரணம் என்ன? ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிக்க ஆரம்பிங்களேன். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அது நம்பிக்கையோட விசுவாசித்தான். அல்லேலூயா. நல்ல கவனமா கவனிங்க. 1% கூட வழி இல்லை அவன் அப்பா ஆகிறதுக்கு. ஆமே. ஆபிரகாம் தனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அப்பா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு 1% கூட வழி இல்லை. ஆனா ஆபிரகாம் என்ன செஞ்சா தெரியுமா? 200% நம்பினாரு, எனக்கு ஏசப்பா பிள்ளை தருவாருன்னு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு புரியலையோ? ஆமே. ஸ்தோத்திரம். இன்னொரு விதத்தில் சொன்னா, ஒரு விஷயம் நம்மகிட்ட சொல்றாங்க, ஆனா நம்ம சொல்றோம், அட போங்கங்க
அதுக்கு 1% கூட என்ன கிடையாது. என் வாழ்க்கையில் இப்படிலாம் ஒன்று என்ன பண்ணாது, நடக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஆனால் அந்த சொன்ன வார்த்தை நம்மளை அதிகமாக நம்ப வைக்குது அப்படின்னா அதுதான் கர்த்தர் செய்கிற செயல். அல்லேலூயா. ஆபிரகாம் அப்படிதான், நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஏன் இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை ஆண்டவர் அவ்வளவு பேசுறாரு அப்படின்னா, அவனுக்கு ஆண்டருக்கு தெரியும், ஆமென், நான் சொல்ற வார்த்தையை நம்புறதுக்கு ஒரு வழி கூட. ஆண்டவர் என்ன சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல ஆக்குவேன், கடற்கரை மணலை போல ஆக்குவேன். இதெல்லாம் நடக்குமாங்க? அவன் பார்வையில் இதெல்லாம் என்ன பண்ணாது, நடக்கவே நடக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்லினாரே, அதுக்கப்புறம் யோசிக்கிறான், இந்த தெய்வம் சொல்றாருல்ல, ஆமென், ஸ்தோத்திரம், இந்த தெய்வம் சொன்னா அது நடக்கும்னு 200% விசுவாசிக்கிறான். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஆண்டரை தேடி வராததுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா என்றைக்கு ஆண்டவரை தேடுகிறீர்களோ அன்றிலிருந்து எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்க நம்புனா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை தேடுறதுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, உண்மைதான். ஆனா என்றைக்கு ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறீங்களோ அன்றிலிருந்து நடக்கிறதுக்கு தான் எல்லா வாய்ப்பும் இருக்குது. நான் சொல்றது பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேடாததுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பு இல்லை. இனி அது நடந்தே ஆகணும், அதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இந்த ஆபிரகாமுக்குள்ள இருந்துச்சு. அல்லேலூயா. நம்புறதுக்கு ஏதுவே இல்லை. அவன் கிளம்பி போகும்போது அவன் கூட பிறந்தவங்களாம் சொல்லியிருப்பாங்க, டேய் எந்த நம்பிக்கையிலடா போற, நம்மளாவது பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த சாமியை கும்பிட்டுட்டு இருக்கிறோம், இதுவாலேயே முடியல, நீ என்னமோ பேசிச்சு, ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, கடவுள்னு ஒரு உருவமே இல்லை, ஆனால் அதை தேடி போறியடான்னு கூட என்ன பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு அப்படி தானேங்க இருக்குது. சாமின்னு உன்னை பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, பழகிட்டாங்க. பார்க்காம என்ன பண்ண முடியல, யாராலையும் கடவுள் இருக்கிறாருன்னு என்ன பண்ண முடியல, மனசுல ஏற்றுக்கிட்டு கும்பிட முடியல. அதனால தான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ரட்சிப்பு என்ன பண்ணுது, தடையா இருக்குது. இப்போ இவனும் அப்படிதான் என்ன பண்றான், சாமின்னு சொல்லி உன் சாமியை காட்டு. நீ நிறைய பேர் நம்மளால கேட்டுவாங்க, எங்க சாமியை நான் காட்டுறோம், இந்த இருக்குது, உன் சாமியை காட்டு அப்படின்னு சொல்லணும், நான் என் நெஞ்ச பொழந்து தான் காட்டணும், அவர் என் இருதயத்துக்குள்ள தான் என்ன பண்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜனங்களால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படிப்பட்ட நிலைமையில தான் அவன் குடும்பமே இருக்குது. ஆனால் அவன் மட்டும் சொல்றான், இல்லை, அந்த சத்தம் வித்தியாசம். அல்லேலூயா. அந்த தெய்வம் வித்தியாசம். அல்லேலூயா. அவர் குரலை கேட்கும் போதே என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கிடைக்குது. அவர் சத்தத்தை கேட்ட உடனே எனக்கு அப்படியே நடந்தது போல இருக்குது அப்படின்னு தெய்வத்தை நம்பி வந்தாங்க இந்த ஆபிரகாம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறீங்க பார்த்தீங்களா, அப்போவே அது நடந்துருச்சுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்களே, இப்போவே உங்களுக்கு நடந்துருச்சு, அவ்வளோதான். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடையே இருந்தால் நிச்சயம் அதை நம்முடைய கண்களால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது 19வது வசனத்தில், அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவே இல்லையா. ஆமென். என்ன பலவீனமாக இருக்கல, வேதம் சொல்லுது, அவனுடைய சரீரமும் செத்து போயிட்டு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிட்டு. இதை யோசிச்சா நமக்கு என்ன வந்துருங்க, இதை யோசிச்சா என்ன வந்துடும், கண்டிப்பா கவலை வந்துடும். ஆமென். என்ன சொன்னாலும் மனசுக்குள்ள என்ன பண்ணாது, போகவே போகாது. ஆனா ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதனாலதான் அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவங்க 2 பேரும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, எங்கள் இளமை இன்னும் ஊஞ்சல் ஆடுகிறது. அல்லேலூயா. என்னங்க கல்யாணம் வச்சு ஒரு 25 வருஷம் தான் ஆகி போச்சு, இதுக்கு பிள்ளை இல்லைன்னு அழுதுட்டு இருக்கணுமா, அப்படி அவங்க நினைப்பு இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைங்க, நாங்கள் இன்னும் இளமையாக தான் இருக்கிறோம், எங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணோம், குழந்தை பிறக்கும். தங்களுடைய சூழ்நிலைமையை அவங்க மனசுலையே போட்டு வச்சுக்கல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமோரில் சொல்லுங்களேங்க. ஆமென். நிறைய நேரத்தில் நமக்கு சூழ்நிலை தான் என்ன பண்ணுது, பாதிப்பாக இருக்குது. ஆமென். ஏதாவது ஒருத்தர் வந்து கேட்டுருவான், என்னம்மா இத்தனை வருஷம் ஆச்சு ஒன்றும் இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் போதும், அவ்வளோதான். என்ன ஆகிடும், நம்ம வாழ்க்கையில் பலவீனம் வந்துடும், கவலை வந்துடும், நம்மளை பலவீனப்படுத்துகிறோம், நம்முடைய விசுவாசம் எல்லாம் என்ன பண்ணிடும், கரைஞ்சு போயிடும். ஆனால் வேதம் சொல்லுது, அவன் விசுவாசத்தில்
பலவீனமாக இருக்கவில்லை. காரணம், சூழ்நிலை என்ன சொன்னாலும் அதை மனசில் நினைக்கவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. என்ன நடந்தாலும் அந்த மனசில் என்ன பண்ணக்கூடாது? ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கண்டுக்கிறாமல் போயிடணும். ஆமேன். அதை எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஆமேன். என்ன நடக்குதா போ, கண்டுக்கிறாமல் என்ன பண்ணிடணும்? போயிடணும். அதுவாக சரிப்பட்டு என்ன பண்ணிடும்? வந்துடும். ஆமேன். நீங்கள் அதை மனசுக்குள்ளே போட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் விசுவாசம் காற்றுல பறந்து போயிடும். அப்புறம் ஒன்றுமே என்ன பண்ணாத. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுங்கள். ஆமேன். விசுவாசத்தில் பலவீனமாக என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வாக்கு தத்தத்தை அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு தத்தம்னா ஆண்டு கொடுக்குற வார்த்தை. ஆண்டவர் வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு, நான் உனக்கு ஒரு பிள்ளை என்ன பண்ணுவேன், தருவேன், அவனுக்கு ஈசாக்குன்னு என்ன பண்ணுவேன், பேரிடுவாய் அப்படின்னு சொன்ன உடனே வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை செய்ய வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா ஒரு துளி அளவு கூட அவிசுவாசமா சந்தேகப்படல. ஆமென். பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கும், செத்த ஈ பரிமள தைலம் முழுவதையும் என்ன பண்ணிடுமா? அப்போ உள்ள ஒரு துளி அவிசுவாசம் சந்தேகம் வந்தா கூட நம்ம விசுவாசம் நாரி போயிடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு துளி அவிசுவாசம் சந்தேகம் வந்தா கூட விசுவாசம் என்ன ஆயிடும்? நாற்றம் எடுத்துடும். அல்லேலூயா. பரிமள தைலங்க, இயேசுவின் பாதத்தில் வந்து ஒரு சகோதரி நலதம் என்கிற பரிமள தைலத்தை உடைச்சா, அதை உடைச்ச உடனே அந்த வீடு முழுவதும் அந்த வாசனை வந்துச்சான். ஆமீன். இன்னைக்கு சில பேர் சென்ட் போட்டு வந்தாங்கன்னா அவங்க பக்கத்தில் நிற்கும் போது கம 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 என்ன வரும், அந்த இடமே என்ன பண்ணும், வாசனையால நிரம்பிடும். அப்படிப்பட்ட வாசனைய ஒரு செத்த ஈ என்ன பண்ணிடுதான், நாரி போக பண்ணிடுதான். அப்ப நல்லா கவனிங்க, என் விசுவாசம் 100% இருக்கும்போது ஒரு துளி அவிசுவாசம் வந்துச்சுன்னா முழு விசுவாசத்தையும் கெடுத்துருது. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ப ஆரம்பிக்கிறான். ஆமென். சாராள் கூட நகைக்கிறாங்க, ஆனா ஆபிரகாம் நம்ப ஆரம்பிக்கிறான். ஆமென். அதுக்கப்புறம் போகிற இடங்கள்லாம் பலிபீடங்களை கட்டி ஆண்டவரை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறான். ஆமென். விசுவாசத்துல வல்லவனாய் மாறிவிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த விசுவாசம் தான் செத்து போன கர்ப்பத்தை உயிர் பெற வைத்தது. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் தான் செத்து போன அநேக காரியங்களை உயிர் பெற வைக்கும். அல்லேலூயா. இயேசு விசுவாசத்தோட கல்லறையில் நின்று லாசருவே வெளியே வான்னு சொன்னார். அவன் கட்டுண்டவனாய் வெளியே வந்து நின்னான். அல்லேலூயா. விசுவாசம் உயிர் கொடுக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் நிச்சயம் உயிர் கொடுக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை அதிகமா விசுவாசிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சதமரில் சொல்லுங்க. நாம் சோர்ந்து போகிற நேரங்களிலெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சோன்னா, இந்த ஆபிரகாமுடைய செயலை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பா நமக்கு விசுவாசம் வந்துடும். அந்த விசுவாசம் ஆமென் உலகத்தை ஜெயிக்க வைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்குள்ள வர்றீங்களா? அந்த விசுவாசத்துக்குள்ள வந்தீங்கன்னா, உங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களை ஆதரிக்க தேவன் உண்மை உள்ளவர், உங்களை காப்பாற்ற தேவன் உண்மை உள்ளவர், உங்களை ஆசீர்வதிக்க தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். ஸ்தோத்திரம். உங்களை ஆமென் தன்னுடைய நாமத்தினால நிரப்ப அவர் உண்மை உள்ளவர், உங்களை மிகுதியாய் பெருக பண்ண அவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இயேசு சொன்னார் ஒரு முறை, கடுகு அளவு விசுவாசம் இருந்தாலே போதும், மலையை பார்த்து பெயர்ந்த சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனால் என்ன பண்ணிடும்? தள்ளுண்டு போயிடும். இன்னொருத்தர் சொல்றாரு, உங்களுக்கு மலையளவு விசுவாசம் வேணும்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கடுகளவு விசுவாசத்துக்கே மலையே பெயர்ந்துடுனா, மலையளவு விசுவாசம் இருந்தா உலகத்தையே திருப்பி போட்டுடலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. ஆமென். காரம் அதிகமாயிடுச்சுன்னா ஆலையை தூக்கிடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுபோல என் விசுவாசம் மலை அளவு பெருகிடுச்சுன்னா எல்லா காரியத்தையும் ஈஸியா புரட்டி போட முடியும். அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் ஈஸியா சாதகமாக்கி கொள்ள முடியும். அதுதான் ஆண்டவர் செய்கிற செயல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப எத்தனை பேர் ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கு வந்துட்டீங்க? ஆமென். அல்லேலூயா. இப்ப அடுத்து ஈசாக்குடைய விசுவாசத்துக்கு வரணும். வாசிங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேகமா வாசிங்க.
விசுவாசத்தினாலே ஈசாக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம என்ன பண்ணிருக்காரு? பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பா எப்படிப்பட்டவர்? விசுவாசத்தினாலே ஆபிரகாம். மகன் எப்படிப்பட்டவர்? விசுவாசத்தினாலே ஈசாக்கு. ஆமென். எவ்வளவு நல்ல பேர் பாத்தீங்களாங்க. ஆமென். நமக்கும் அப்படி பேர் வரணும். விசுவாசத்தினாலே டேஷ் இவர்கள், விசுவாசத்தினாலே இந்த சகோதரி, விசுவாசத்தினாலே இந்த சகோதரன், அப்படி நம்மளை பார்த்து என்ன பண்ணணும்? அவராங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாருங்க அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. அவர் நல்ல விசுவாசிக்கிறவர், அந்த சகோதரியா நல்ல விசுவாசிக்கிறவங்க அப்படின்னு நம்மளை குறித்து என்ன பண்ணணும்? சொல்லணும். சரி, இங்க விசுவாசத்தினாலே ஈசாக்கு அவர் எப்படிங்க விசுவாசிச்சாரு அப்படின்னா, நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துக்கும் 26ஆம் அதிகாரத்துக்கும் வரணும். அந்த 22ஆம் அதிகாரத்துல இந்த ஈசாக்கு ஒரு சின்ன பையன். இந்த ஈசாக்கு யாரு? ஒரு சிறு பையன். ஆனால் ஒரு நாள் ஈசாக்குடைய அப்பா ஆபிரகாம்கிட்ட வந்து ஆண்டவர் பேசுறாரு, உன் புத்திரனும் உன் ஏக சுதனுமா இருக்கிற ஈசாக்க நீ மோரியா மலையின் மேல வந்து என்ன பண்ணு? பலியிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ இந்த ஈசாக்கு கிட்ட ஆபிரகாம் என்னதுமே சொல்லல, வாப்பா நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறோம்னு கூட்டிட்டு என்ன பண்றாரு? போகிறாரு. மலை உச்சிக்கு போகிற வரைக்கும் இந்த ஈசாக்கு அப்பாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறான், அப்பா பலி செலுத்துவதற்கான எல்லா பொருளும் கையில வச்சிருக்கிறீங்க, ஆட்டுக்குட்டி மட்டும் இல்லையப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது வழி நடுக அப்பா சொல்லிட்டே வராரு, கத்தர் பார்த்து கொள்வார்ப்பா, கத்தர் பார்த்து கொள்வார்ப்பா, கத்தர் பார்த்து கொள்வார். இவன் மலை உச்சியின் மேல போயிட்டு எல்லாத்தையும் அடுக்கிட்டு இப்போ ஆட்டுக்குட்டிக்கு என்ன பண்றாரு? அவர் காத்திருக்கிறாரு. இப்போ பொறுமை இழந்து ஈசாக்கு கேட்குறான், என்ன எனக்கு சொல்லுங்க, ஆட்டுக்குட்டி எங்க தான், ஆட்டுக்குட்டி எங்க தான் அப்படின்னு கேட்கும்போது கடைசியாக தான் அப்பா ரிவீல் பண்றாரு, நீ தான்ப்பா அந்த ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. அப்போ மகன் சொல்றான், அப்பா இதை சொல்றதுக்காப்பா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க? ஆமே, இதை சொல்றதுக்கா? நம்மளா இருந்தா அப்பா இப்போவாவது சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு குடு 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 என்ன பண்ணிருப்போம். அதுவும் ஏறது ஈஸிங்க, மலையிலேருந்து இறங்குறது, ஏறது கஷ்டம், இறங்குறது தடிக்கி விழுந்தா உருண்டு என்ன பண்ணிடலாம். அப்பா இந்த மனுஷத்தை தப்பிச்சு வந்தது போதியா அப்படி ஓடி வந்திருப்போம். ஆனால் ஈசாக்கு அப்படி இல்லை. 9ஆம் வசனம் அழகா சொல்லுது, வாசிங்க. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாக ஈசாக்கை கட்டி, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவனை சாதாரணமாக கட்ட முடியுமாங்க? இப்போ நம்மளை கூப்பிட்டு ஒன்றதாப்பா பலி கொடுக்க போகிறோன்னு சொன்னால் கையை நீட்டுப்பான்னு சொன்னால் கை நீட்டிருப்போம், பின்னாடி வச்சிருப்போம், எப்படி கையை எடுக்கிறீங்கன்னு பாத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை அடக்கி ஒடுக்கி தான் கட்டணும். ஆனால் அந்த மனுஷனை பாருங்க, இந்தாங்கப்பா கட்டிக்குங்க. ஒரு ஆடு எப்படி தன்னை ஒப்பு கொடுக்குமோ அதுபோல் கையையும் காலையும் கட்டுறதுக்கு என்ன பண்ணுறான். ஆமென். நம்ம அங்கே ஆபிரகாம ஆண்டவர் நீ இப்பொழுது எனக்கு மிகவும் பயந்திருக்கிறவன் அப்படின்னு பேர் வாங்கின இடத்த பார்க்குறோம். ஆனால் அந்த பேர் வாங்கி கொடுத்தது யார் தெரியுமா? இந்த பிள்ளை, அந்த ஈசாக்குன்ற பிள்ளை தான் அப்பாவுக்கு இவ்வளவு பெரிய பேரை வாங்கி கொடுத்துச்சு. நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த பேரை யார் வாங்கி கொடுத்துச்சு? அந்த பிள்ளை வாங்கி கொடுத்துச்சு. அவன் மட்டும் கீழ்ப்படியாம இருந்திருந்தான்னா அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு அந்த பேர் என்ன பண்ணிருக்காது. அல்லேலூயா. பிள்ளைகளே, உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க, அவங்களுக்கு பேர் வாங்கி கொடுங்க. அல்லேலூயா. அப்பதான் நாளைக்கு கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். அல்லேலூயா. அவன் கீழ்ப்படுகிறான். இந்தாங்க என் கையை கட்டிக்கங்க, இந்தாங்க என் காலை கட்டிக்கங்க. அவங்க அப்பா கையை, அடுத்த வருஷம் சொல்லப்படுது, ஆபிரகாம் ஒரு தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை, ஒரு சத்தம் கூட வாயிலிருந்து வரலங்க ஈசாக்கு வாயிலிருந்து. அப்போ பாருங்க, விசுவாசம் எங்க கிரியை செய்யுதுன்னா, விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இருக்கும்போது ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடிகிறது. அல்லேலூயா. அவன் அப்படி அப்பா விசுவாசமா இருக்கிறாரு, அவனும் விசுவாசத்தோட, ஆமென். அவனை என்ன பண்ண தெரியுமா? எங்க அப்பா எது செஞ்சாலும் என் நல்லதுக்கு தான் செய்வார்னு நினைக்கிறான். யோசிச்சு பாருங்களேங்க, ஈசாக்கே அப்படி நினைக்கிறான்னா நம்ம எவ்வளோ நல்லா நினைக்கணும். என் ஏசப்பா எனக்கு நன்மை அன்றி தீமை ஒரு நாளும் செய்ய மாட்டாரு அப்படின்னு அந்த ஏசப்பாவுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு என்னங்க வந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணர். அவர் எப்படிங்க உங்களுக்கு தீமை செஞ்சிருவாரு? அவர் தீமையை நன்மையாக முடிய பண்ணுகிறவருங்க. ஆனால் அவர்கிட்ட தான் கீழ்ப்படுகிறதே இல்லை. அவருக்கு தான் என்ன பண்ணுறது இல்லை,
சத்தமா அவர்களே சொல்லுங்களேங்க. ஈசாக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. என் அப்பா எனக்கு என்ன செஞ்சிட போறாரு, ஆமென், எங்கள் அப்பா என்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டாரு, அவர் போய் என்னை கொன்றுவாரா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட என்ன பண்ணுறான், கீழ்ப்படுகிறான், விசுவாசத்தோட கீழ்ப்படுகிறான். ஒரு சத்தம் வருது, குமாரன் மேல் என்ன பண்ணாத, உன் பிள்ளையாண்டான் மேலே கையை போடாத. அப்போ தான் ஈசாக்கு வானத்தை அண்ணாந்து பார்க்குறான், எங்கள் அப்பாவோட ஒரு பெரிய அப்பா எனக்கு இருக்கிறாருப்பா, அவர் தான் ஏசப்பா, அவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அந்த கீழ்ப்படுதலுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் தாங்க, அமேன், பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை 22ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம மறுபடியும் ஆண்டு ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். இப்பதான் சொல்லிட்டு போயிருப்பாரு, நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். திரும்ப ஓடி வந்து சொல்லுவாரு, டே இன்னும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்டான். அல்லையா, சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப விசுவாசமும் கீழ்ப்படிதலும் தான் ஒரு பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொடுக்குது. அல்லேலூயா. விசுவாசத்தினால ஈசாக்கு என்னங்க பெற்றுக்கொண்டாரு, விசுவாசமும் கீழ்ப்படிதலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை பெற்றுக் கொடுத்தது. அல்லேலூயா. ஆபிரகாமோட டபுள் மடங்கா யார் வந்துட்டா, ஈசாக்கு வந்துட்டான். ஆமென். நீங்க சொல்லுவீங்க, என்னதான் நான் சொன்னாலும் நீங்க சொல்லுவீங்க, அவன் சின்ன பையன், அவன் என்ன பண்ணிட்டான், என்னங்க சொல்ல மாட்டீங்க, அவன் சின்ன பையனா இருந்தபோது என்ன பண்ணான், கீழ்ப்படிஞ்சான். பெரிய ஆளாக கீழ்ப்படிஞ்சானா, அதுக்கும் கேட்டிங்கன்னா 26ஆம் அதிகாரம் வருது. 26ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவனுக்கு 2 பிள்ளைகள் பிறக்குது. ஆமென். இப்போ மனைவி 2 பிள்ளைகளோட கேராரூர் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணுறாரு, குடியிருக்கிறார். இப்போ அந்த ஊரில் பஞ்சம் ஏற்படுது. அந்த ஊரில் என்ன வருது, பஞ்சம் ஏற்படுது. வாழ அங்கே என்ன இல்லை, வழி இல்லை. இப்போ இந்த ஈசாக்கு யோசிக்கிறாரு, இந்த ஊருக்கு போனால் என்ன பண்ணலாம், வாழலாம் அப்படின்னு மூட்டை முடிச்செல்லாம் கட்டி என்ன பண்ணுறாரு, அந்த ஊருக்கு போக போகிறாரு. அப்போ ஆண்டவர் திடீர்னு அவர்கிட்ட இடைப்பட்டு, நீ இந்த தேசத்தில் தான் என்ன பண்ணணும், குடியிருக்கணும்னு சொல்லிட்டு அப்பா கதையெல்லாம் இழுக்கிறாரு. உங்கள் அப்பா அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், நீ அப்படி இல்லைன்னா அவனை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த ஊரில் கஷ்டமாக இருக்குது, வேற ஊருக்கு போகணும்னு நினச்சேன், இது ஒரு குத்தமா, இதுக்கு எங்கள் அப்பாவெல்லாம் இழுக்கிறீங்களே அப்படின்னு சொன்னா, ஆமாம் அது குத்தம். ஏன், 2வது வசனம் வாசிங்க, ஆதியாகமம் 26:2. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல், அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சில நேரத்தில் நமக்கு இந்த வந்துடுது, என்னதான் ஆண்டவர் ரட்சித்து வந்தாலும் அந்த பழைய வாழ்க்கையை போய் பார்க்கணும்னு ஒரு நினைப்பு வருது பார்த்தீங்களா, அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது, இந்த தேசத்தில் நீ என்ன பண்ண, குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கும் சத்தம் இல்லாமல் என்ன பண்ணுறாரு, அதை முதல்ல சொல்லுங்களேன், கீழ்படுகிறாருங்க. சரி ஆண்டவரே, எகிப்துக்கு போகலான்னு சொல்லிட்டீங்களே, இந்த தேசத்தில் நான் குடியிருக்கிறேன். அப்புறம் சொல்கிறாரு, இந்த தேசத்தில் விதை ஆண்டவர், மழையும் இல்லை தண்ணியும் இல்லை, நான் எங்கே போய் ஆண்டவர் விதைக்கிறது அப்படிலாம் கேட்கல. போய் என்ன பண்ணுறாரு, விதைக்கிறாரு, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாருங்க. அல்லையா, சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எப்படி கீழ்ப்படின்னு தெரியுமா, ஆமென், ஆண்டவர் சொல்லி புரிய வச்சு, அதுக்கப்புறம் இருங்க ஆண்டவரே நான் கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு சொல்கிறேன், அப்படிலாம் கீழ்ப்படிய கூடாது. சொன்ன உடனே கீழ்ப்படியணும், அதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க, சத்தம் வரல சொல்லுங்க. இல்லைங்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் யோசிக்கணும், எனக்கு புரிய மாட்டேங்குது, அதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. சொன்ன உடனே என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அப்போதான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார், சத்தமா சொல்லுங்களேன், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதைத்தான் டைரக்டா ஈசாக்கிட்ட சொல்றாரு, உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே நான் அவனை ஆசீர்வதித்தேன், நீயும் என் சொல்லுக்கு கீழ்ப்படிவாயானால் உன்னையும் ஆசீர்வதிப்பேன் ஈசாக்கிட்ட பேசுறாரு. உடனே ஈசாக்கு, ஆமென், மனைவி இருக்கிறாங்க, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆமென், அன்றே நான் கீழ்படிச்சா பரவாயில்ல, இவங்க 2 பேர், உங்க 3 பேர் நான் பார்த்துக்கணுமே, போஷிக்கணுமே அப்படிலாம் கேட்கல, சொன்ன உடனே கீழ்படிச்சிட்டார். அல்லேலூயா. மனைவியாவது பிள்ளைகளாவது கர்த்தர் என்ன பண்ணுவார், பார்த்துக்கொள்வார்னு சொன்ன உடனே அந்த பஞ்ச தேசத்தில் குடியிருக்க ஒத்துக்கிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த விசுவாசமும் அந்த கீழ்ப்படிதலும் நமக்கு வேணும். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பேதுருவையும் அந்திரேயையும் பார்த்து சொன்னார், உங்கள் வலைகளை கீழே போடுங்க, இனி நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொன்னார். போட்டை விட்டாங்க, வலையை தூக்கி போட்டாங்க, ஏசப்பா பின்னாடி போயிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி வர முடியுமா, அப்படி கீழ்ப்படிய முடியுமா? ஆமென். அப்படி தான் கீழ்ப்படியணும். அதுதான் இயேசுவின் பார்வையில் பிரியமானது. அல்லேலூயா. அப்போ தான் இயேசு அவங்களெல்லாம் ஆசீர்வதிச்சார்.
ஐ மீன் யாக்கோபு சொல்றாருல, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அவங்களெல்லாம் அவர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதிச்சாரு. அதுபோல என் பிள்ளைங்களும் என் பிள்ளைங்களுடைய பிள்ளைங்களும் ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னைக்கு நீங்க செய்யறது உங்களோட நின்று போகாது, உங்க பிள்ளைகளை தொடரும், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை தொடரும். ஆமென், ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. எத்தனை பேர் ஆமென் ஆண்டவர் ஒப்பு கொடுக்க போறீங்க? நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே, நான் விசுவாசமா என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும் ஆண்டவரே. அல்லேலூயா. கீழ்ப்படுதல் எனக்கு தாங்க ஆண்டவரே. பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஒரு வேளை கீழ்ப்படியாம போயிருந்தாருன்னா ஆமேன் அதோட நின்று போயிருக்குங்க, ஆபிரகாமோட நின்று போயிருக்கும். ஆமேன். இதுதான் பிரச்சனை. ஆதியிலிருந்தே ஆதாம்கிட்ட அந்த பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் நோவா சரியா இருக்கிறாரு, பிள்ளைங்க கீழ்ப்படியல, இப்படியே தேவ சந்ததி வராம கட்டாயிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த ஆபிரகாமுடைய சந்ததியில அது மட்டும் நடக்கவே இல்லை. அல்லேலூயா. ஆனா அந்த ஆபிரகாம் யார் தெரியுமா? தேவ சந்ததியான் கிடையாது, அவன் புறஜாதியான். பிசாசு தேவ சந்ததியெல்லாம் கெடுத்துக்கிட்டே இருந்தான் தெரியுமா? ஆண்டவர் பார்த்தாரு, நீ இங்க கை வைக்கிறியா, நான் உன் இடத்துலயே கை வைக்கிறேன்னு சொல்லி அங்கிருந்து ஒரு ஆளை எழுப்பி கொண்டு வந்தாரு. அவன் தான் ஆபிரகாம். அல்லேலூயா. அந்த ஆபிரகாமின் சந்ததி தான் இன்று வரைக்கும் தேவ சந்ததியா இருக்கிறது. அல்லேலூயா. உங்களை என்னையும் அந்த இடத்துக்குள்ளதான், அந்த சந்ததிக்குள்ளதான் வச்சிருக்கிறாரு. அப்படின்னா நிச்சயம் நமக்குள்ள கீழ்ப்படுதல் இருக்குது, நிச்சயம் நமக்குள்ள ஒப்பு கொடுத்தல் இருக்குது. அதை வெளில கொண்டு வரணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதை உள்ள போட்டு வைக்கக்கூடாது, அதை வெளில கொண்டு வரணும். ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு புரியுதோ புரியலையோ நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். எனக்கு புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணக்கூடாது? 7 நாள் சுற்றி வான்னா நான் என்ன செக்கு மாடா சுற்றுறதுக்கு அப்படி கேட்கக்கூடாது. சுற்றி வர்றேன் ஆண்டவரே, என்ன பண்ணணும்? என்ன ஆண்டவரே ஒன்றுமே புரிய மாட்டேது. டே உனக்கு புரியக்கூடாதாட்ட உனக்கு கீழ்ப்படிய சொல்கிறேன்னு சொல்லுவார். சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ண மாட்டான்? இதே அவங்க அப்பா கீழே சொல்லியிருந்தாருன்னா, அம்மா என்னை அப்பா கொல்ல பார்க்குறாருன்னு ஓடிருப்பா ஈசாக்கு. மேலே கொண்டு போய் சொல்கிறாரு. இப்போ வழியே கிடையாது தப்பிக்கிறதுக்கு. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கீழ்படிச்சுட்டா போதுங்க. ஆமென். நம்ம பிசாசு கையில் போக மாட்டோம். அதுதான் அதனுடைய அர்த்தம். கீழ்படிச்சுட்டா போதும், யார் கையில் போக மாட்டோம்? நம்ம கீழ்படிச்சோன்னா நமக்கு மலையிலையும் ஒன்று ஆயத்தம் பண்ணி வைக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மலையில் கொண்டு போய் எங்கெங்க ஆடு சிக்கிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அங்கே ஆடை வந்து என்ன பண்ணிச்சாரு? சிக்க வச்சாருங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு கீழ்ப்படிச்சு பாருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. அப்பா ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கீழ்ப்படிங்க, கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சா ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். சரி, 3வது யாருக்கு வரணும் அப்படின்னா, இப்போ யாக்கோபுக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இதுக்கிடையில் ஒரு நல்ல மனுஷனை விட்டுட்டோம், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் பிதா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தன் ஜீவனையும் கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு கீழ்ப்படிச்சார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் ரோமர் 5:19 சொல்லுது, ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் பிரவேசித்திருக்க இயேசு என்பவருடைய கீழ்ப்படிதலினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கீழ்ப்படியல நம்ம என்ன பண்ணிட முடியாது? நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்க முடியாது. இயேசு ஏசாயா 53:7 சொல்லுது, மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டி வாய் திறக்காது இருக்கிறது போல அவரும் வாய் திறமாமல் தன்னை கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி மாறணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கை அப்படி மாறணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். சரி, 3வது இந்த யாக்கோபுடைய வாழ்க்கை குறித்து நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 11:21 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 11:21. விசுவாசத்தினாலே யாக்கோபு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தாத்தா, அப்பா, இப்ப பேர 3 பேருமே இப்படிதான் இருக்கிறாங்க. விசுவாசமா 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 இருக்கிறாங்க. இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில என்னங்க விசுவாசம் அப்படின்னா, இந்த யாக்கோபு பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க, மூத்தவன் இளையவனை என்ன பண்ணுவான்? சேவிப்பான்னு சொல்லியாச்சு. ஆமென். இப்படிதான் அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா இந்த யாக்கோபு என்ன செய்யறான் அப்படின்னா, தேவ திட்டம் தன்னில் நிறைவேறுவதற்கு தேவன் செயல்பட விடாமல் தானே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்கணும், தேவ பலன் நம்ம சார்ந்து இருக்கணும். அல்லேலூயா. சுயத்தை ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, சார்ந்து இருக்க கூடாது. சுயத்தை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? என்கிட்ட என்னதான் இருந்தாலும் கர்த்தர் எதை செய்ய சொல்றாரோ அதை மட்டும்தான் நான் என்ன பண்ணணும்? செய்யணும். அதற்கு மாறா என் விருப்பத்தை உள்ள என்ன பண்ணக்கூடாது? கொண்டு வர கூடாது, கொண்டு வர கூடாது. இப்ப பாருங்க, இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் தான் மூத்தவன்,
எங்க அண்ணன் யாரு, இளையவன் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனா இது கர்த்தருடைய சித்தப்படி என்ன பண்ணணும், நடக்கணும். ஆனா இது எப்படி மாறுது அப்படின்னா, ஒரு நாள் இந்த ஏசா அவன் ரொம்ப தாகத்தினால என்ன பண்றான், இவன் ஒரு பயிற்றவங்களுக்கு கொஞ்சம் குடுறா அப்படின்னு கேட்கறான். அப்போ அவன் நினச்சிக்கிட்டான் இதுதான் கர்த்தருடைய சித்தம். என்ன நம்ம நினச்சிக்கிறது, கர்த்தர் வாய்க்க பண்ணிட்டாரு, கர்த்தர் சித்தம் வச்சுட்டாருன்னு நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணிடுறது. அது கர்த்தருடைய சித்தமா இல்லையானே என்ன பண்ணுறது இல்லை, தெரிறது கிடையாது. ஆமீன். செய்கிறது நடக்கிறதெல்லாம் அப்படியே சாதகமாக நடந்த உடனே சொல்லிடுறது இது கர்த்தர் சித்தம் தான். ஆமீன். அப்படிதான் என்ன பண்ணிடுறான், அவன் பயிற்றவங்களை கேட்டால் அவன் கேட்குறான், உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு என்ன பண்ண கொடு அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறான். அடுத்து ஒரு சுச்சுவேஷன் வருது. ஆமீன். அப்போ அம்மா சொல்கிறாங்க இப்படி நடக்குதுப்பா நீ போ. இப்போ அம்மா சொன்னாங்கன்றதுக்காக என்ன பண்ணிடுறான், ஆமீன், வேஷம் மாறி போய் அப்பாட்ட என்ன பண்ணிடுறான், ஆசீர்வாதம் வாங்கிடுறான். இப்போ மாமனார் வீட்டுக்கு போகிறான். மாமனார் அவனை ஒரு முறை தாங்க ஏமாத்தினாரு, ஆனால் அவன் 10 முறை அவரை ஏமாத்திட்டாங்க. இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். நானே பெரிய ஏமாத்துக்காரன், என்ன நீங்கள் ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகேலுக்கு பதிலாக லேயால கொடுத்தாரு. ஒன்று தான் செஞ்சாரு, ஆனால் 10 முறை அவனை என்ன பண்ணிட்டான். அவனே சொல்கிறான் 10 முறை நீர் என் சம்பளத்தை, டேய் என்ன மாத்திரம் நீ தான்டா நல்லா இருக்க, என்கிட்ட ஆடே இல்லடான்னு மாமா என்ன பண்றாரு, கத்திட்டு கிடக்குறாரு. அல்லேலூயா. 10 முறை என்ன பண்ணிட்டான், ஏமாத்திட்டான். இப்போ அவன் சொல்றான், வெறும் கையும் கோளுமாய் நான் போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனா என்ன பண்ணிட்டேன், இதெல்லாம் நான் சம்பாதிச்சது அப்படின்னு போய் நிற்கிறான். ஒன் நைட் வந்துச்சுங்க, அவன் சம்பாதிச்சது எல்லாமே இன்னைக்கு அழிய போகுது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தான் சுயத்தால் சம்பாதிச்ச எல்லாமே ஒன் நைட்டில் என்ன பண்ண போகுது. ஏசா 400 பேரோட வந்து அத்தனை பேரை என்ன பண்ண போகிறான், காலி பண்ண போகிறான். ஆமீன். இப்போ போய் ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணுறான், நிற்கிறான். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அவனுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட் ரொம்ப ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிள். என்ன, ஏசா என்ன கொல்ல வரான், என்னை காப்பாத்துங்க. இதுதான் அவனுடைய ஜெபம். ஏசா என்ன பண்ண வரான், கொல்ல வரான், என்னை என்ன பண்ணுங்க, காப்பாத்துங்க. இதுதான் அவனுடைய ஜெபம். ஆனால் அது ஒன் நைட் வரைக்கும் என்ன பண்ணியிருக்குது, சொல்ல மாட்டீங்களே, எப்படி போயிருக்குது. நம்ம வீட்டில் சண்டை ஆரம்பிச்சோன்னா அப்படியே மணிக்கணக்காக போகும் பார்த்தீங்களா. அது ஏன் எதுக்குன்னே இருக்காது, சும்மா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணிட்டு இருப்போம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருப்போம். அதுதான் அவனுடைய ப்ரேயர். ஒன்னே ஒன்று தான். ஏசா என்ன பண்ண போகிறான், கொல்ல வரான். அவன் மனசில் பகையை வச்சுட்டு இருக்கிறான், என்னை காப்பாற்றுங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட வரான். ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல நீ சரியாகு, முதல்ல நீ என்ன பண்ண. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் ஆண்டவரே, உங்களுக்கு தசமமாக கொடுக்கலையா, உனக்கு அதை பண்ணலையா இதை பண்ணலையா. அவர் சொல்கிறாரு, நீ ஒரு பைத்தியக்காரத்தனத்தை வச்சுருக்க தெரியுமா, உனக்கு என்ன பைத்தியக்காரத்தனம், என் வழியில் நீ வராமல் உன் வழிக்கு என்னை இழுக்கிற பார்த்தியா, அந்த பைத்தியக்காரத்தனத்தை என்ன பண்ண சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த பைத்தியக்காரத்தனத்தை என்ன பண்ண, நிப்பாட்டு. ஆமேன். ஒரு இரவு முழுவதும் போராடுறது இதுக்காக தாங்க போராடிக்கிறான். எதுக்கு, அவன் சுயத்தை இன்னும் என்ன பண்ண முடியல, எல்லாட்டையும் காமிச்ச மாதிரி ஆண்டவர்கிட்ட டெக்னிக் என்ன பண்றான், காமிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த பைத்தியக்காரத்தனத்தை முதல்ல என்ன பண்ணு, நிப்பாட்டு. அந்த பைத்தியக்காரத்தனத்தை முதல்ல என்ன பண்ணு, சத்தமா வரல சொல்லுங்க. ஆமேன். சுயம் என்பது தன்னலத்தோடு கூட இருக்கக்கூடியது. அந்த சுயத்துக்காக என்னவும் செய்யும். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அதான் செஞ்சா அவன் தனக்கு சேஷ்டபுத்திர பாகம் வேணும்னு பயிற்றங்களை கொடுத்து என் தொடையின் கீழே வச்சு என்ன பண்ண, சத்தியம் பண்ணுன்னு சொல்றான். ஆமேன். அதே போல அப்பாவை என்ன பண்றான், ஏமாத்துறான். அவர் தெளிவா சொல்றாரு, சத்தம் யாக்கோபின் சத்தம், ஆனா வாசனையோ ஏசாவின் வாசனை அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா நான் யாக்கோபு தான், சரி நான் ஏசா தான் என்ன பண்றான், ஏமாத்துறான். மாமா வீட்டுக்கு போனா 10 முறை என்ன பண்றான், அவர் எத்தனை முறை என்ன சொல்றாரோ அதுதான் அங்க நடக்குது. எப்படி நடக்குது அவருக்கு என்ன பண்ண மாட்டேது. மனுஷ கண்ணெல்லாம் கட்டிட்டான். இங்க ஆண்டவர்கிட்ட கண்ணை கட்ட முடியல. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண முடியல. ஆண்டவர் சொல்றாரு, உன் சுயத்தை நீ விட்டினாதான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஏன்னா நீயும் உன் பிள்ளைங்களும் இஸ்ரவேலா மாறணும். இஸ்ரவேல்னா அது தேவ ஜனம். தேவன் தான் அதுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, செய்வார். செங்கடலை மனுஷன் பிரிக்க முடியுமா, கர்த்தர் பிரிக்க முடியுமா, கர்த்தர் தான் பிரிக்க முடியும். செங்கடலை பிரிக்க அவர் வல்லவர். யோர்தான குவியலா நிற்க பண்றது கர்த்தர். எரிகோவை இடிக்க தரைமட்டமா இடித்து போடுறது
கர்த்தர் எகிப்தையும் அவருடைய எல்லா குதிரை வீரர்களையும் சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளி போடுகிறவர் கர்த்தர். இதை உன் சுயத்தால செய்ய முடியாது, இதை விட்டுட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த மாம்சம் தேவனுக்கு விரோதமான பகையாம். அது தேவனுக்கு பிரியமா இருக்க நம்மளை விடாதான். அதனால வேதம் சொல்லுது, நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு வாழ்க்கை முழுவதும் இந்த போராட்டம் இருக்குது. நம்முடைய சுயத்தை சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா வரல சொல்லுங்க. அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கணும். போன வாரம் சொன்னேன், மாம்சம் என்ன பண்ணாது? ஜெபிக்க விடாது. இந்த மாம்சத்தை சிலுவையில் கொண்டு போய் என்ன பண்ணணும்? அறையணும். அப்போ ஆவியில என்ன பண்ண முடியும்? ஜெபிக்க முடியும். அப்பதான் கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுவாரு? கிரியை செய்வார். இல்லைன்னா சுயத்திலேயே நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஓடிட்டு இருப்போம். திறமை ஒரு நாள் கை கொடுக்கும், இன்னொரு நாள் கை கொடுக்காது. தோல்வியை பார்க்க வச்சிடும். தோல்வியை பார்த்துட்டா சோர்ந்து போயிடுவேன். சோர்ந்து போயிட்டா அவ்வளவுதான், என் வாழ்க்கை பின்னோக்கி போயிடும். ஆனா கர்த்தரை நோக்கி பார்த்தா அவர் எல்லாவற்றிலையும் ஜெயம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். அதனாலதான் யாக்கோப ஆண்டவர் சொல்றாரு, விடுறா, அதை விடு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இதை வச்சு சாதிச்சலாம் நினைச்சியே, இன்னைக்கு ஒரு நைட்ல எல்லாம் அழிய போகுதே. அப்பதான் சொல்றான், சரி ஆண்டவரே, நான் யாக்கோபு, நான் எத்தன், இந்த பழக்கத்தை நான் விடுறேன் ஆண்டவரே. அதில் பேர் ஆமென் சொல்றீங்க. சில மாம்சரீகமான பழக்கங்கள் நம்மள்கிட்ட இருக்குது, அதை நம்ம விடணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை விடாம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது. சொல்றான், நான் யாக்கோபு தான், நான் ஏமாத்துக்காரன் தான், இன்னையோட அதை மூட்டை கட்டி தூக்கி போட்டுறேன் ஆண்டவரே. ஏன் தெரியுமா? இவன் இப்படி இருக்கிறான்ல, இவங்க பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்க, சிமியோன் லேவி. இவன் 8 அடி பாஞ்சா, அவங்க 16 அடி பாடுறாங்க. 2 பேரும் கத்தியை எடுத்துக்கிட்டு ஒரு ஊரையே காலி பண்ணிட்டானுவன். இவனை வச்சுக்கிட்டு தேவ ஜனத்தை உருவாக்க முடியுமா ஆண்டவரால? ஆனா இவங்க தான் யாரா மாறணும்? தேவ ஜனமா மாறணும். 12 கோத்திரங்களா மாறணும். ஆமென். ஆண்டவர் சொல்றார் யாக்கோப்ட, நீ விட்டாதான் உன் பிள்ளைங்களும் என்ன பண்ணுவாங்க? விடுவாங்க. ஆமென். உன் பிள்ளைங்க விட்டாதான் அவங்க 12 பேரையும் நான் கோத்திரமா மாத்துவேன், இஸ்ரவேல் ஜாதியா மாத்துவேன். ஆமென். அவர்களுக்கு இஸ்ரவேல் நாட்டை தருவேன், நீங்க கானானை போய் சுதந்தரிப்பீர்கள் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. உடனே அப்பதான் நைட்டு ஃபுல்லா ஒரு சுயத்தை விடுறதுக்கு இரவு ஃபுல்லா போராட வேண்டியது இருக்குதுங்க. ஆமென். ஆனா அவன் யாரு? ஈசாக்குடைய பிள்ளை, தேவ பிள்ளை. ஒரு தேவ பிள்ளை சுயத்தை விடுறதுக்கு எவ்வளவு போராட வேண்டியது இருக்கு பாருங்க. ஆமென். தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுயத்தை விடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம மாம்சத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். மாம்சரீகமான பாவ பழக்க வழக்கங்கள் என்ன பண்ணணும்? விடணும். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கே என்ன பண்ண மாட்டுது? வர முடிய மாட்டது. அல்லேலூயா. ஆமென். அப்படி இருக்கலாமா? அப்படி இருக்கக்கூடாதே. சபை கூடி வருதலை என்ன பண்ணக்கூடாது? விட்டு விடக்கூடாதே. ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப அங்க சுயநலங்க வெளிப்படுது. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் தேவ சமூகத்தில் நான் போய் இருக்கணுமே அப்படின்ற எண்ணம் வரணுமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சுயத்தை விடுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நிறைய வழி தெரிஞ்சிருக்கும். ஆமென். அதெல்லாம் என்ன பண்ணுங்க? விட்டுட்டு, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க, ஆண்டவர் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 வாழ பழகுங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அந்த இரவுல ஆமென் ஸ்தோத்திரம். அவன் கேட்க ஜெபமே இப்ப மாறிடுச்சு. ஆமென் ஸ்தோத்திரம். ஜெபமே என்ன பண்ணுச்சு? ஆமென். உன் சூழ்நிலைமையை பார்த்துக்கிறது எனக்கு தெரியும், ஆனால் என்னால் ஒன்றை தாண்டா பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்கிறார். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட போய் நம்ம நின்னா ஆண்டவர் அதுதான் சொல்லுவார், உனக்கு மற்ற எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? பார்த்துக்கிடுவேன். ஆனால் நீ இருக்க பார்த்தியா, ஒன்றை பார்த்துக்கிறதா எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குதுப்பா. நீ முதல்ல என்ன பண்ண? சரியாக. இப்போ போராடுறான் ஆண்டவரை, இல்லை நான் விடவே மாட்டேன்னு. இப்போ கடைசியாக சொல்கிறாரு, பொழுது விடிய போது, நான் இனிமேல் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது, நான் போய்தான் என்ன பண்ணணும், ஆகணும். என்ன ஆசீர்வதிக்காமலே போறீங்களே, நான் சொன்னதை நீ கேட்காமலே இருக்கிறியே அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் சொல்றான், சரி ஆண்டவரே, நான் யாக்கோபு தான், நான் எத்தன் தான், என் பாவத்தை விடுறேன், என் சுயத்தை விடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே சொல்றாரு, இனி உன் பேர் யாக்கோபு என்று சொல்லப்படாமல் இஸ்ரவேல் என்று சொல்லப்படுவதாக. தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. சுயத்தை விட்டான், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. நமக்குள்ளும் இருக்கிற
ஆமென். மாம்ச பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுறணும். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது அதை குப்பையா நான் என்றேன்னு சொல்றார். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க குப்பையெல்லாம் வீட்டில் சேர்த்து வைப்பீங்களா இல்லை தூர தூக்கி போட்டுருவீங்களா? கேட்க மாட்டேதுங்க எனக்கு. வெளியில தூக்கி போட்டுருவீங்க. அதுபோல என் மாம்சத்தை, என் சுயத்தை, தேவையில்லாத பாவ பழக்க வழக்கங்களை நான் வெளியில தூக்கி போடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் வெளில தூக்கி என்ன பண்ணணும்? போடணும். ஆண்டவரே இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டான்னு ஆண்டவர்கிட்ட ஆமேன் தள்ளி விட்டே இருக்கணும். அப்போ ஆண்டவர் என்னை திவ்ய ஸ்பாவங்களுடையவனா என்ன பண்ணுவார்? மாற்றுவார். அல்லேலூயா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், நற்குணம், இவைகளால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிரப்ப ஆரம்பிப்பார். என் வாழ்க்கை அழகாக மாறிடும். அல்லேலூயா. என் வாழ்க்கை சந்தோஷமாக மாறிடும். எனக்கு ஒன்று தேவைன்னா நான் ஆண்டவர்கிட்ட தான் போய் நிற்பேன். வேற யார்கிட்டையும் போய் நான் என்ன பண்ண மாட்டேன்? நிற்க மாட்டேன். என் எல்லாமே மாறிடும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சதமோரில் சொல்லுங்க. அப்படி மாறிட்டா எனக்காக செங்கடலை பிளக்கவும், யோர்தான குவியலை நிற்க பண்ணவும், எரிகோவை தரைமட்டமாக்கவும், கானானுக்குள்ள போனா அங்க ஆமென் மலை மாதிரி இருக்கிறாங்களே அரக்கன்கள் எல்லாரையும் அழிக்கவும் என் தேவன் எனக்காக காத்து கொண்டு இருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் சுயத்தை விட்டு எப்போ நான் வெளில வரேனோ அப்போ எனக்கு நன்மை செய்ய தேவன் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எகிப்தியனை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடினாங்க. ஆமென். என்ன பண்ண போறான்? கொன்னு இந்த வனாந்திரத்திலேயே புதைக்க போறான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னார், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆமென். நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அவர்கிட்ட போய் நம்ம டேலண்ட் எல்லாம் என்ன பண்ணிருக்க கூடாது? சொல்லுங்களேன். நம்ம டேலண்ட் என்ன பண்ணக்கூடாது? மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரியே ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது? ஊயின்னு என்ன பண்ணக்கூடாது? கத்தக்கூடாது. அப்படியே அமைதியாயிடணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.